இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஏய் துர்கா, என்ன பண்ற? அவங்கள விட்டு, அவங்கள ஒண்ணும் பண்ணாத. என்னது துர்காவா? போச்சா? அவ வந்துட்டாளா? அவங்கள ஒண்ணும் பண்ணிராத. சொன்னா கேளு துர்கா, சொன்னா கேளு. என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்ணிராத ப்ளீஸ். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிராத. சொன்னா கேளு துர்கா. அப்ப மரியாதையா என் புருஷன் உடம்ப நான் இப்ப இருக்கிற உன் சின்ன வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரி சரி, நான் பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றேன். சின்ன வீடா? இவனுக்கு இது ஒரு கேடா? ஆனா நீ வர வேண்டாம். என் பேச்ச மீறி நீ இங்க வந்த, உன்னோட ரெண்டாவது மனைவியும் உன்னோட ஒரே வாரிசும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நான் வரல. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு. நான் முதல்லயே நினைச்சேன் சிஸ்டர், வந்த ஒண்ணியே கொளுத்தி இருக்கலாம். நான் தான் கொளுத்துக்கன்னு சொன்னேன்ல. கொளுத்துறத விட்டுட்டு தேவையில்லாம டயலாக் பேசினா இந்த மாதிரி தான் ஆகும். முதல்ல அந்த நெருப்ப கீழே போட சொல்லு. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கீழே போறா. ஐயோ இப்போ போடுறா. அமைச்சரே கொஞ்சம் நிதானம். ஐயா, என்ன எது கேட்காதீங்க. டேய், பாடியை துட்டு சின்னமா வீட்டுக்கு போங்கடா. யோ அமைச்சரே, வேண்டாயா, இந்த சான்ஸ் விட்டா கிடைக்காதியா? சட்டு விட்டு கொளுத்தி விடியா? வீடு போங்கடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு போங்கடா. ஐயோ வேண்டாம், கிடைச்ச சான்ஸ் அவசரப்படாதீங்க. திரும்ப இப்படி வாய்ப்பு கிடைக்காது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சான்ஸ் கையில போச்சு. எடுத்து போறாங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. அட பாவிகளா. நான் உன் புருஷன் பாடி அனுப்பிட்டேன். என் பொண்டாட்டி பையனை விட்டுரு. சூர்யா உடம்பு பத்திரமா என் கைக்கு வந்து சேரணும். அது வரைக்கும் இவங்க இந்த துப்பாக்கி முனையிலேயே இருப்பாங்க. சூர்யாவோட உடலை பார்க்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பசங்க இப்ப பாதுகாப்பா கொண்டு வந்துருவாங்க. அவங்கள எதுவும் பண்ணிடாத. சூர்யாக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் உன் வைஃபுக்கும் வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வைக்கிறேன். டேய், சீக்கிரம் கொண்டு போங்க. சரிங்க தலைவரே. ஐயோ போச்சு, பாடி போச்சு. துர்கா இப்படி யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த துர்கா சாதாரணமான ஆள் கிடையாது. நாம ரெண்டாவது முறையா கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம். ஏமா சும்மா இருங்கம்மா. எனக்கு இன்னொரு குடும்பமும் பிள்ளை இருக்குது யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன். எப்ப அவங்க வரைக்கும் வந்தாலும் அந்த துர்காவை இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். கிழிச்ச இனிமே சும்மா விட்டா என்ன, சும்மா விடலன்னா என்ன? அதான் மாப்பிள பாடியை தூக்கிட்டு போயிட்டானுல. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அமைச்சர் மகன் தன்ராஜ் சாவுக்கு உண்மையிலேயே ஏன் ஹஸ்பண்ட் காரணம் இல்ல. ஆனா அமைச்சர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழி வாங்குறேன்னு சவால் விட்டு என் தாலியை பறிக்க பாக்குறாரு. நான் மறுபடியும் உயிர் கொடுக்கறதுக்காக பாதுகாப்பா வச்சிருந்த என் ஹஸ்பண்டோட உடலை எடுத்து எரிக்க பாக்குறாரு.